நல்லா இருந்தது. நான் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதி, அரக்கோணம் சட்டமன்ற தனி தொகுதியில் அண்ணன் வந்து என்ன வேட்பாளராக போட்டிருக்காரு. ராஜ்குமார் என்னோட பேர். நீங்கள் மாநாட்டை பார்த்துருப்பீங்க. மாநாடே சொல்லியிருக்கோம் பல செய்திகளை தமிழ்நாட்டுக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தாத அளவுக்கு ஒரு மிக எழுச்சி நிறைந்த ஒரு மாநாடு அண்ணன் நடத்திருக்கிறாரு. அதில் வேட்பாளர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வயதுலேருந்து இளம் வேட்பாளர்கள் அண்ணன் போட்டிருக்கிறாரு. களம் பதறம், அதான் சொல்ல முடியும். திமுக அதிமுகவுக்கும் இந்நேரம் தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மாநாடு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வேறுபாடுன்றதை அண்ணன் மிக தெளிவாக மாநாட்டில் பேசினார். ஊழலாத ஒரு ஆட்சி அமைப்போம், அனைத்து துறைகள்லையும் எந்த மாதிரியான ஒரு மாறுபாடுகளை நாங்கள் கொண்டு வருவோம், எப்படி ஒரு புரட்சி மிக்க ஒரு ஆட்சி அமைப்புன்றது எல்லாத்தையுமே மிக தெளிவாக சொன்னார். இந்த மாநாட்டு கூட்டத்தில் அண்ணன் என்ன பேசினார் அப்படின்றத பார்த்தாலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி நடக்கணும். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு முன்னணி தளபதிகளாக அனைத்து தொகுதிகளையும் போட்டிடுறோம். மிக தீவிரமாக பணி செய்வேன். இது வந்து நாம் தமிழர் கட்சி தவிர மற்ற கட்சிகளுக்கு தான் நீங்கள் சொல்கிற இந்த சாதி ரீதியான வேட்பாளர்கள்லாம் பொருந்தும். அண்ணன் வந்து அனைத்து சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து வேட்பாளரை நிறுத்திருக்கேன். நானே பக்கத்து தொகுதியில் போய் நிற்கிறேன். என்ன காரணம்னா அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்றத அடிப்படையில் தான் அண்ணன் வந்து வேட்பாளர் போடுறாரு. அப்போ சீமான் அண்ணன் நம்ம அப்படி சொல்ல முடியாது. சமூக பிரதிநிதித்துவம்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தானே. கட்டாயம் உறுதியான நீங்கள் பார்ப்பீங்க. இந்த திராவிட ஆட்சிகளுக்கும் சரி, இந்த ரசிக மனப்பான்மை உள்ள இந்த மாதிரி கூட்டத்துக்கும் சரி, எல்லாருக்கும் சாவு மணி அடிக்கக்கூடிய ஆட்சியை கட்டாயம் நாம் தமிழர் 2026 அமைக்கும். நான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறேன். 2026 ஏற்கனவே நான் திருநெல்வேலியில் வந்து 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிக்கிட்டேன். 21 சட்டமன்ற தேர்தலையும் நான் போட்டிட்டேன். மறுபடியும் இப்போ 26 போட்டிக்கிட்டேன். 2026 செயல் திட்டங்கள் இதுவரைக்குமே அதாவது எங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா கடந்த 2021 அதோட நிலைமை எப்படி இருந்ததோ அதே நிலைமை அப்படியே நீடிச்சிருக்கு. எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களுக்கு வேலை வாய்ப்பா அதே போல் தான். எந்த முன்னேற்றமும் கிடையாது. உங்களுக்கு நகரப்பகுதியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சாக்கடை, குப்பை, கூளம், எந்த மானூர் பெரிய குளமாக இருக்கட்டும், பெரிய குளத்துக்கு தண்ணி, இன்றைக்கும் தண்ணி கிடையாது. அதே நிலமை தான் நீடிச்சிட்டே இருக்கே தவிர வேறு எந்த இடத்துலையும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதை மாற்றுவோம் நாங்கள். குறிப்பாக நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் அங்கே பெரிய பெரிய கட்டடங்களை மட்டும் கட்டுறாங்க. 11 கோடி செலவில் அந்த நயினார் குளம்னு இருக்காங்க. நெல்லை நகரப்பகுதியில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு நடைமேடையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் பிள்ளைகள் விளையாடுற அந்த சறுக்கு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் அதை அதை பூட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் அதை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கூட கொண்டு வர முடியல. ஏன்னா அந்த குளம் தூர்வாரப்படலை. அந்த குளம் சுத்தமாக இருந்ததுன்னா மக்கள் அதை சுற்றி வர முடியும், அதை பயன்படுத்த முடியும். அதில் சாக்கடை, கழிவுகள் எல்லாமே அந்த குளத்தில் நயினார் குளம் தான். அதுதான் பாசனத்துக்கும் அங்கே போகிற தண்ணியே அந்த குளம் தான். அப்போ அதுக்கு திருநெல்வேலி காவாலேருந்து தண்ணி வருது. அந்த காவா அதுக்கு மேலே சாக்கடையாக இருக்குது. இப்போ பாதாள சாக்கடைக்கும் இன்னும் அதுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. நம்ம கீழடியில் பார்த்திங்கன்னா நம் முன்னவர்கள் அப்போமே அன்னைக்கே எப்படி அழகாக கழிவுநீரை போகிறதுக்கு சுடுமண்ணால் குழாய் செஞ்சு சிறப்பாக அன்னைக்கே பயன்படுத்தி கழிவுநீர் மேலாண்மையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவங்கக்கிட்ட இருந்து இத்தனை ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா சாக்கடைக்கு கூட ஒரு தீர்வு இல்லாத நிலமையில தான் இந்த 2 திராவிட கட்சி இருக்குது. இப்போ கடந்த முறை வந்து ஐயா நயனார் பிஜேபி தான் இருந்தார், ஐயா தான் இருந்தார். அவர் என்ன முன்னெடுப்பு செய்து அந்த மக்களோட பிரச்சனை, சாலை வசதி இல்லை, இந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க போடுற திட்டங்கள் ஐயா தொகுதி மேம்பாட்டு நிதியில் பார்த்திங்கன்னா 2 குடிநீர் தொட்டிகளை கட்டி போட்டிருக்காங்க. அது கூட இன்னும் திறந்து வைக்கல. 5 ஆண்டுகள் முடிய போகுது. ஆனால் அது பூட்டியே கிடக்குது. இந்த நிலமை தான் இருக்குது. இதுக்கு மாற்றாக என் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் பெருக்கி கொடுப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னெடுத்து அந்த பகுதி விவசாயம் செழித்த பூமி, மானூர் பெரிய குளம் சொன்னல, அங்கே தண்ணி கிடச்சிதுன்னு வைங்க, அந்த பகுதி முழுமைக்குமாக விவசாயம் செழிக்க முடியும். எங்களுக்கு அண்ணன் சொன்ன போல் தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்தி எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு சிறப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இதுதான் முக்கியமான விடயம். அங்கே நாங்கள் இல்லை சாதிய ஆதிக்கம், சாதிய இப்படி பேச்சளவில் தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு இங்கே யாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் பிறந்து வளர்ந்த இடமே திருநெல்வேலி தான். எங்கள் ஊரில் எல்லாருமே நாங்கள் எப்படி பழகுவோம், அண்ணி, சித்தி, எங்கள் அம்மா அத்தைன்னு கூப்பிட்டானா நான் பாட்டின்னு கூப்பிடுவேன். எங்களுக்குள்ள உண்மையிலே சொல்லப்போனால் எந்த காலத்துலேயும் எந்த சாதி வேறுபாடும் இல்லாமல் தான் நாங்கள் பழகணும். எங்கள் ஊரில் அதுதான் உண்மை. இன்றைக்கி இந்த 2 திராவிட 50-60 வருஷமாக யார் ஆட்சி செய்திருக்கா? ஒன்று அதிமுக இல்லை திமுக. 2 திராவிட கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செய்துட்டு இருக்கு. அப்போ நீ எப்படி இங்கே பார்த்தா பெரியார் வந்து சாதியை ஒழிச்சிட்டான்னு சொல்கிறாருன்னு நாங்கள் தான் சாதியை ஒழித்தோம் அப்படின்னு வேற நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்க. ஆனால் எங்கே
பெயரில், அதாவது பெயருக்கு பின்னால் என் தாத்தா போட்டார் உண்மையிலே சொல்லப்போனால், அதை மட்டும் இன்றைக்கி எடுக்க வச்சுருக்கீங்க. அது மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களே தவிர, மற்றபடி இவர்கள் தான் திட்டமிட்டு என்ன சொல்லப்போனால் ஒரு தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சாதிய பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. உண்மையிலே மாற்றிடுவாங்க. அதுதான் அங்கே நடக்கும். எப்படி ஒரு கொலை நடக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கொலை நடக்குது. அந்த கொலை எப்படி பண்ணுறாங்க, யார் பண்ணுறா? கூலிப்படைன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அந்த கூலிப்படையை அடக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ நம்ம காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டில் நம்ம இருக்குது. அப்போ அதற்கு ஒரு வழி கூட இவர்கிட்ட இல்லைன்னா இவங்க எதுக்காக இவங்களோட ஆட்சியை நம்ம இன்னும் வச்சுருக்கணும்? எங்களுக்குள்ளே உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு தாய் மக்களாக தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இது திட்டமிட்டு இங்கே உருவாக்கப்படுது, திட்டமிட்டு தான் உருவாக்கப்படுது. அப்படி நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தால் தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுங்கிறத அவங்க தெளிவாக அதை திட்டமிட்டு செய்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இருந்தோன்னா எப்படி? நாங்கள் 87,000 வாக்கு வாங்கியிருந்தோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். நான் தான் நின்னேன். எப்படி? எங்களுக்கு சின்னமே ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே 10 நாள் 15 நாள் தான் கிடச்சிது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை தேடி சத்யாவை தேடி அண்ணன் சீமானை தேடி அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க இல்லையா? அப்போ சாதிய வேறுபாடு அப்படிலாம் எதுவும் இல்லை. யார் நமக்கானவர்கள், நமக்கு யார் தேவை, இந்த தொகுதியை பற்றி புரிதல் உள்ளவங்க யாருங்கிறத அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. படித்த இளைஞர்கள் எல்லாம் யார்கிட்டையும் எங்கிட்ட எந்த வேறுபாடும் இல்லை. அதனால் தெளிவாக இருப்பாங்க. இந்த முறை பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை திருநெல்வேலியில் எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த தொழில் வெற்றி பெற முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் ஊடகங்கள் எங்களை கொண்டு போய் சேர்க்காதது தான் மிகப்பெரிய காரணம். இனிமேல் அண்ணன் பேசுகிறத இன்னும் தெரியாது. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா, நான் 2019லேருந்து நான் பயணிச்சுட்டு இருக்கேன்ல, 19லேயே கேட்பாங்க. நான் நாம் தமிழர் கட்சினா யார் கட்சியா, அப்படியா கட்சி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் மாயாண்டி குடும்பத்தில் நடிக்க தானே செஞ்சாங்க. அவங்க கட்சி வச்சுருக்காங்களான்னு கேட்டாங்க 19 காலகட்டங்களில். இப்போ வலையொலிகள் மூலமாகவே தான் நம்ம கட்சி சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்களை சென்றடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி முழுமையாக நாங்கள் சென்றடைச்சிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு உறுதியாக நாங்கள் வெல்வோம். அதில் உறுதியாக வெல்லி எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானோட நானும் சட்டமன்றத்துக்குள்ளே போவேன். மகிழ்ச்சி, நன்றி. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நல்லா தான் இருக்குது. மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. நம்மளோட களப்பணி சிறப்பாக தான் போயிட்டுருக்குது. இல்லை, இப்போ நம்ம சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் கட்சியை முழுமையாக போகிறதும் திண்ணை பரப்புறது தான் அதிகமாக பண்ணுறோம். மரக்கன்றுகள் கொடுத்து திண்ணை பரப்புரை பண்ணுறது, அப்புறம் மக்கள் பிரச்சனைக்கான போராட்டங்கள் எடுக்கிறது, அப்புறம் மனுக்கள் கொடுத்து அதை தீர்வை நோக்கி நகர்றது, இந்த மாதிரியான தொகுதிக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை நோக்கி நகர்றோம். அப்புறம் நம்ம கட்சி கொள்கையோட நீர் மேலாண்மை என்ன, கல்வியை பற்றி என்ன சொல்கிறோம், மருத்துவத்தை என்ன சொல்கிறோங்கிறதை நம்ம மக்கள்கிட்ட தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்குறோம். இல்லை, கிராமப்புறத்தில் தான் கட்சி அதிகமாக வளர்ந்துருக்கு நகரப்புறத்தை விடையும். நம்ம வாக்கு சதவீதம் நீங்கள் வாங்கின எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் தான் வாக்கு வாங்குறது கடினப்பட்டிருப்போம். கிராமப்புறத்தில் வாக்கு அதிகமாக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் நகர்ப்புறத்தில் தான் வர்றேன். எனக்கு முழுக்க மாநகராட்சி வார்டுகள் தான். அங்கே வாக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை தான். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அது நல்லா தளர்த்திருக்காங்க. மக்கள் நல்லா கட்சியை நல்லா புரிஞ்சுருக்காங்க. போன 2016க்கும் இந்த இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் தமிழர் கட்சினா என்ன, கட்சியோட சின்ன என்ன, சீமான் என்ன சொல்கிறாருங்கிற புரிதல் நல்லா இருக்குது. அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்கல. எங்கள் அண்ணன் தான் பிராண்டு, கட்சி தான் பிராண்டு. எந்த சின்னம் கொடுத்தாலும் உடனே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. இல்லை, நம்ம வந்தோம் உடனடியாக ஜெயித்தோம் சிஎம்மானோம் அப்படிங்கிற இதில் நம்ம நகரலே. நம்ம கடினமான சூழ்நிலை, பணம் இல்லாமல் எளிய வேட்பாளர்களையும் எளிய பின்புலம் உள்ள கட்சி பொறுப்பாளர்களை வச்சு மக்களை நம்பி எளிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றோம். நம்ம வளர்ந்துட்டே தானே இருக்கோம், வளர்ச்சியாக இருக்கிறோம், ஆளை வேரூண்டிகிட்டே இருக்கிறோம். அது அறுவடைக்கான காலம் வரும். நம்ம அந்த அறுவடைக்கான காலத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இன்றைக்கி நிற்கணும், இன்றைக்கி வெல்லணுங்கிறது இல்லைல்ல. இந்த தேர்தலில் போட்டி கிடையாது. நம்ம மக்கள்கிட்ட நம்மளோட கொள்கைகளை சொல்கிறோம். மக்களோட நன்மதிப்பை பெற்று வாக்கு பெறணும், அவ்வளோதான். இவங்க போட்டி அவங்க போட்டிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கும் போட்டியாகவே நம்ம கருதல. நம்மளோட கொள்கைக்கும் அவங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கனால நமக்கு ஒரு போட்டியாளர்னு யாரை கருதுறது? ஒருத்தர் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் நமக்கு நல்ல ஒரு நாடாளுமன்ற தேர்தலே அதிக வாக்கு வாங்கின மாவட்டம் தான். அதனால் அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.